Hi guys, என்னுடைய நண்பர்களாகிய எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி நான் வியாழக்கிழமை அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ரவுட்டர் UPS இது வந்து பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய்க்கு நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இது வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது அன்பாக்சிங் வீடியோ, அதை எப்படி கனெக்ட் பண்ணுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வியாழக்கிழமை போஸ்ட் பண்ண வீடியோவில் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ எண்டில் நான் என்ன சொல்லிப்பேன் அப்படின்னா, யாரும் அந்த வீடியோ பார்த்து அவசரப்பட்டு வாங்கிறாதீங்க நண்பா. நான் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 5 நாள் நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுது, எவ்வளோ நேரத்தில் இது வந்து பேக்கப் உண்மையாக தருது, அவங்க சொல்கிறது 4 மணி நேரம், உண்மையிலே 4 மணி நேரம் பேக்கப் தருதா அப்படின்னா நான் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஃபுல் வீடியோ போடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பேன் அந்த வீடியோவை. ஸோ அந்த ஃபுல் ரிவ்யூ வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு புரியாமல் இருக்கும். இல்லை இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு சந்தேகங்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு வீடியோ நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். 90% மேலான மக்கள் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன். நான் என்ன நண்பா உங்களுக்கு துரோகம் பண்ணேன்? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் ஓகே, நம்மளுக்காண்டி இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு டெய்லி ஒரு நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம சொல்லணும், வீடியோவை கன்வே பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. அதுவும் முக்கியமாக அந்த பெல் பட்டன் இருக்குல்ல, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை கொடுத்துருங்க. ஏன்னா முக்கால்வாசி ஆல் பட்டன் கிளிக் பண்ணவங்களுக்கே யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. நீங்கள் அதையும் கிளிக் பண்ண மாட்டேங்குது, சுத்தமாக போகாது. அது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், வீடியோ வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், வீடியோ பிடிக்கலை எனக்கு, எதனால் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பிடிக்கலன்னு டிஸ்லைக் போட்டுருங்க நண்பா. அதே மாதிரி ஏதாச்சும் நான் வீடியோவில் நான் சொல்லும் போது அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சில சந்தேகங்கள் இருக்கும், டவுட் இருக்கும், அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்றது தான் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து வாய்ஸ் சேட்டாக கூட நீங்கள் பண்ணலாம், இல்லை திடீர்னு கால் பண்ணுங்கள், நான் அட்டனும் பண்ணுவேன். அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, டெலிகிராம் சேனல் லிங்க்கு, இன்ஸ்டாகிராமோட ஐடி லிங்க் எல்லாம் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கணும்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் இங்கே தான் உட்காந்துருப்பேன். ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாமா? சரி, ஓகே போகலாம். இந்த ப்ராடக்டோட பேர் பார்த்திங்கன்னா குவாண்டம் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டு, குவாண்டம் ஐடெக் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இது வந்து ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்டு. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 999 ரூபா, 1000 ரூபாய்க்கு தான் இருந்துச்சு. ஆனால் நான் வாங்கும் போது 1300 ரூபா இருந்துச்சு. உங்களுக்கு நான் வீடியோவாக போடும் போது 1099, அதாவது 1100 ரூபாயாக இருந்துச்சு. இப்போ இந்த ப்ராடக்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1400 ரூபாயாக இருக்குது. ஸோ எப்படிலாம் ரேட்டை மாற்றுறாங்க? ஓகேவா? நீங்கள் அந்த 1000 ரூபா இல்லை 1100 ரூபா இருக்கும் போது வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இதோட வோல்டேஜ் கெப்பாசிட்டி, அதாவது அவுட்புட் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 2 ஆம்பியருக்கான அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா இது ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட இன்புட்டுன்னு பார்க்கும்போது நம்ம ரவுட்டரில் வந்து ஒரு அடாப்டரை கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த அடாப்டரை வச்சு நீங்கள் இன்புட்டில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவுட்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கனெக்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரவுட்ரு பின்னும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்டர் 2, அவுட்புட் கனெக்டர் 2. இந்த கனெக்ஷனை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியலை, உங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னா நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஒரு வீடியோ போட்டேன்னு சொன்னேன்ல, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக எப்படி மாற்றுறது, அன்பாக்சிங் வீடியோ, இதோட என்னென்ன வந்துச்சு எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு லிங்க்கும் கீழே தரேன், மேலே ஐ பட்டன்லையும் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த கண்டென்ட்டுக்கு வரும். நான் அந்த வீடியோ எண்டுலேயே சொல்லியிருப்பேன், யாரும் அந்த வீடியோ பார்த்துட்டு கீழே பை லிங்க் தரேன், இருந்தாலும் செக் மட்டும் பண்ணிக்கோங்க, யாரும் பை பண்ணிட வேணாம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். எதனால் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து புதுசாக நானே இப்போ தான் வாங்குறேன். வாங்கி கம்ப்ளீட்டாக ரிவ்யூ போடாமல் மொட்டையாக அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ போட்டால் அது நல்லா இருக்குமா? அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு திங்கக்கிழமை டெலிவரி ஆயிடுச்சு அந்த ப்ராடக்ட். நான் அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணது வியாழக்கிழமை, இந்த வீடியோ இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு வாரம் கிட்ட இந்த ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணதுலேருந்து என்னோட அனுபவம் எப்படி இருக்குன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவங்க சொன்னது 4 மணி நேரம். என்னோட ரவுட்ரு உண்மையிலே இன்புட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 1 ஆம்பியர் தான். ஆனால் இதோட அவுட்புட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 2 ஆம்பியர். என்னோடய ரவுட்டருக்கு நான் நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெயினை ஆஃப் பண்ணிட்டேன், அதாவது சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுத்துருந்தேன். 12:30க்கு நான் தூங்கும் போது இதுலேருந்து சப்ளை போச்சு. காலையில் 7:15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ளை இருந்துட்டு தான் இருந்துச்சு. 7:15க்கு மேலே தான் இங்கே ரெட் லைட் எரிஞ்சு ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இதோட பேக்கப் ஆனது நிற்கிது. அதுக்கு காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இவங்க கொடுக்குற அவுட்புட் பார்த்திங்கன்னா 12 வோல்ட் 2 ஆம்பியர், என்னோடய ரவுட்ரு பார்த்திங்கன்னா 12 வோல்ட் 1 ஆம்பியர். அந்த தான் ரீசனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களோட ரவுட்ரு
12 வோல்ட் 2 ஆம்பியராக இருந்துச்சு அப்படின்னா இது தாராளமாக 4 மணி நேரன்றது சாலிடாக தாங்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்னதோடு பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாக நேரம் வந்துச்சு. ஒன்றும் இல்லை, உங்களோட ரவுட்டரோட இன்புட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த சார்ஜர் அடாப்டர் இருக்குல்ல, அதாவது பிளக்லேருந்து பவர் சப்ளை கொடுக்குறீங்களா உங்கள் ரவுட்டருக்கு, அதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருக்கு நடுவில் சொல்லியிருப்பாங்க இன்புட் எவ்வளவு அவுட்புட் எவ்வளோன்னு. ஸோ இன்புட் உங்களுக்கு தெரியும் 230 வோல்ட்டில் தான் மெயின் சப்ளைலேருந்து வரும். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 1 ஆம்பியர் இருக்கும். இல்லாட்டி 1 போட்டு 3 0 போட்டு மில்லி ஆம்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி 2 போட்டு மில்லி ஆம்ஸ்ன்னு போட்டால் 2 ஆம்பியர், இல்லை 2ஏன்னு போட்டிருப்பாங்க, அது 2 ஆம்பியர். ஓகே, அப்படி பார்த்து நீங்கள் வேரி பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப 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 சிம்பிளுங்க. இன்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரவுட்டரோட அடாப்டர்லேருந்து கேபிளை தூக்கி இந்த இன்னில் கொடுக்கணும். அவுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பாக்ஸ்லேயே இந்த கேபிள் கொடுத்துருப்பாங்க. நான் கனெக்டர் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 கனெக்டர் இருக்கும். எந்த கனெக்டர் உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை மாட்டி உங்கள் ரவுட்டருக்கு இன்னும் கொடுத்துருங்க. இங்கே ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். ஆன் கொடுத்திங்கன்னா இதுலேருந்து சப்ளை போக ஆரம்பிச்சு. அதே மாதிரி இபி லைன்லேருந்து வர்றது இன்புட்டாகவும் இதுலேருந்து கரண்ட்டு போச்சு அப்படின்னா எந்த ஒரு இன்டரப்ட்டுமே இல்லாமல் உங்களுக்கு தங்கு தடை இன்றி நெட்டானது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிரச்சனையே இல்லை, தாராளமாக நம்பி வாங்கலாம். அமேசானில் பார்த்தீங்கன்னா 2000 2500 ப்ராடக்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுவே நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணே பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. சென்னையிலையும் சரி மதுரையில் இருக்கும் போதும் சரி 2 ப்ராடக்ட் இதே ப்ராடக்ட் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து மொத்தமாக கொள்முதல் பண்ணி அவங்கவுங்க பிராண்டை போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து குவாண்டம்ன்றது இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஜோனோ அப்படின்னு சொல்லி அது ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அப்புறம் கியூபாவா ஜிங்க்யூவோ சம்திங். அமேசானில் பார்த்தீங்கன்னா இதே ப்ராடக்ட்டு பேர் மட்டும் மாற்றி வச்சு, அதாவது மொத்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து வாங்கி அவங்க பிராண்டோட நேமை மட்டும் பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அமேசான்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. அமேசானில் வேறு ஒரு பேரில் இருக்குது, ஜிங்க்யூ அப்படின்ற பேரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா குவாண்டம்ன்ற பேரில் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஜோனோ சம்திங்கிற பேர். இந்த இதை மட்டும் அழிச்சிட்டு அவங்க பிராண்டை போட்டிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். அந்த லிங்க்கு அமேசான் லிங்க்கும் நான் தரேன், ஃப்ளிப்கார்ட் லிங்க்கும் தரேன். வேணுன்றவங்க பார்த்தீங்கன்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. உண்மையிலே ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டு. ஏன்னா நம்மலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருப்போம், சின்ன பிள்ளைங்களாம் ஆன்லைன் கிளாஸ் படிப்பாங்க. நம்ம மழை காலம் வேறு வரப்போகுது. கரண்ட்டை பொசுக்குன்னு அமர்த்தி போடும் போது நெட்டு, அதாவது படிப்பு சம்மந்தமாக நம்ம யாரும் பயன்படுத்தலைனாலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமானாச்சு நமக்கு ஒரு தங்கு தடை இன்றி கிடைக்கும்ல, அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கு. நான் ஒரு வாரம் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. முக்கியமாக சொல்லப்போனால் ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லை. சார்ஜ் ஏறும் போதும் சரி, கரண்ட் போனதுக்கப்புறம் இதுலேருந்து பவர் போகும்போதும் சரி, சுத்தமாக ஹீட்டிங் இஷ்யூஸே இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ தைரியமாக வாங்கலாம். இதுக்கான பை லிங்க் வந்து கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். யாருக்காச்சும் இந்த கனெக்ஷனில் டவுட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரீவியஸாக போட்ட வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, நான் கடைசியாக இப்போவே சொல்லிடுறேன், நம்ம சேனல் வீடியோவை இன்னும் 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மேற்கொண்டு இது போன்ற இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சந்துரு. நன்றி, வணக்கம்.